ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 17வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வேத வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகள்னாலே அவர்கள் பெருக்கத்தின் மக்கள். நம்மளை பெருகுவதற்குத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 51வது அதிகாரம் ஏசாயாவில் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை, உங்களை பெற்ற சாராளை நீங்கள் என்ன செய்யுங்கள், நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஒரு ஆதாம் தான். அந்த ஆதாமை தான் ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு 1:28 ஆதியாகமத்துல, நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, நிரப்புங்க. ஜலப்பிரளயத்துல முழு பூமியும் அழிஞ்சிட்டு, உலகம் அழிஞ்சிட்டு, ஒரு குடும்பம் மட்டும் மிஞ்சிச்சு, நோவா குடும்பம். அந்த ஒரு குடும்பத்தை பார்த்து சொல்றாரு ஆதியாகமம் 9:1, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. நம்ம தான் மைனாரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் எங்கேயுமே மைனாரிட்டின்னு சொல்லல. சபைனாலே பெருகணும், பலுகி பெருகணும். அதுக்கு தான் சபை அழைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு பெருமை வேற, நாங்கள் மைனாரிட்டி, நாங்கள் சிறுபான்மை என்று அழைக்கப்படுவதில் ஒரு சந்தோஷம். எங்களுக்கு சலுகை கிடைக்குமா, சிறுபான்மைன்னு சொல்றதுனால எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் செய்யுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஹலோ, தேவனுடைய பார்வையில, தேவனுடைய திட்டத்துல நம்ம சிறுபான்மைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. ஏன் என்ன முறைக்கிறீங்க? ஆமா, சீரியஸா இருக்கக்கூடாது, சரியா? ஆமா, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை. அப்ப ஆண்டவருடைய நோக்கமே முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் போகணும். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன், வசனத்தை நீங்க படிக்கல, சரி, சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப தேவ சித்தமே எல்லா மனுஷரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். நுழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். பாருங்க, எல்லா வசனமே அப்படிதான் சொல்லுது. அப்போ தேவ ஜனம் நானே பலுகி பெருகணும். ஒவ்வொருத்தரையும் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா பெருக பண்ணுவதற்குத்தான் அழைத்திருக்கிறார். ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அமைதியா இருந்தா ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தோத்தரா கூட மாட வந்தா அவங்கள ஆசீர்வதிங்க. என்ன முறைச்சாங்கன்னா ஆமா தோத்திரம், அவங்கள எக்ஸ்ட்ரா 3 மாசத்துக்கு தோத்திரம் அப்படியே விட்டுருங்க. அல்லேலூயாவா. நான் இவங்களுக்கு ஆசீர்வாதமா பிரசங்கம் பண்ண வந்திருப்பேனா, இவங்க ஆமீன் சொல்ல மாட்டாங்களாம், அல்லேலூயா சொல்ல மாட்டாங்களாம், என்ன முறைச்சு பார்ப்பாங்களாம். வாய்ப்பு இல்லை ராஜா. தோத்திரம் கூட மாட வந்தா தான் ஆசீர்வாதம். ஆமேனா. ஏற்கனவே எனக்கு 1 மணி நேரம் தான் தோத்திரம், 9 மணிக்கு பிரசங்கம் முடிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. தோத்திரம் இந்த ஊழியத்தை கர்த்தர் பலுகி பெருக செய்ய போறார். உங்களை கர்த்தர் பலுகி பெருக செய்ய போறார். நீங்க திரளாய் பெருக போறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்னை மிகவும் திரளாய் 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 பெருக பண்ணுவேன். என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. உங்களை பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்ற போறாரு, பயன்படுத்த போறாரு.
ஒரு சிலர் யோசிக்கலாம், இத்தனை வருஷத்துக்கு பிறகா, இத்தனை வயசுக்கு பிறகா? எஸ், ஸ்தோத்திரா. ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போதே அவருக்கு வயசு 75, சாராளம்மாவை அழைக்கும் போது வயசு 65. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வரும்போது ஆபிரகாமுக்கு வயசு 100, சாராளம்மாவுக்கு வயசு 90. 100 வயசுல 90 வயசுல தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் வெளிப்பட்ட கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் உங்களை எதுக்காக அழைச்சாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். உங்களை ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு உங்களை சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு. தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும், நடந்தே தீரும். உங்களை பயன்படுத்துவார், உயர்த்துவார், பலுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். உங்களை பத்தி உலகத்துக்கு 1000 திட்டம் இருக்கலாம், சொந்தக்காரனுக்கு 1000 திட்டம் இருக்கலாம், பிசாசுக்கு 1000 திட்டம் இருக்கலாம், மச்சானுக்கு 1000 திட்டம் இருக்கலாம், மாமனுக்கு 1000 திட்டம் இருக்கலாம், நம்ம போய் பார்க்கிற மருத்துவருக்கு கூட 1000 திட்டம் இருக்கலாம். ஏன்? உங்களை பத்தி உங்களுக்கே பல திட்டங்கள் இருக்கலாம். தோத்துறான் அந்த திட்டங்கள் எல்லாம் தோற்கும். ஆனா உங்களை பத்தி உங்களை படைச்சவருக்கு ஒரு திட்டம் இருக்கு, அழைச்சவருக்கு ஒரு திட்டம் இருக்கு, உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி தீர்ப்பார். அதை நிறைவேற்றாம உங்களை விட மாட்டார். சும்மாவா அவர் குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்புனாரு? சும்மாவா அவர் குமாரன் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக ரத்த சிந்தினாரு? அதிகமா நமக்காக இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. அவர் ரத்தத்தையே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு, அவர் ஜீவனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், கிருபைகளை, வரங்களை, அபிஷேகத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். விடமாட்டாரு. நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணத்தை திரும்பவும் சொல்ல விரும்புறேன். ஒரு பேனா என்னத்துக்கு வாங்குறோம்? சூப்பர். 10 ரூபாய்க்கு கூட பேனா கிடைக்குது. சில சமயம் 5 ரூபாய்க்கு கூட பேனா வாங்கிடலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரீஃபில் பிடிச்சு எழுதியிருக்கேன். அந்த உள்ள இருக்குது பாரு ரீஃபில், அதை பிடிச்சு எழுதியிருக்கேன். விரலெல்லாம் வலிக்கும். அதை வச்சுதான் ஹோம் ஒர்க் எழுதுறது. சில சமயம் இங்கு தீந்துரும், ஆனாலும் அதை தூக்கி போட மனசு இருக்குது. உதறி 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 திரும்பவும் எழுதுறது. சில சமயம் பின்னால வாய வச்சு ஊதி பாதி எச்சு உள்ள போயிரும். தோத்துறோம், இங்கு கலரே மாறிடும், அப்புறம் எழுதுறது. தோத்துறான். சில சமயம் அந்த நிப்பை மட்டும் கலட்டி ரிவர்ஸ் கியர் போட்டு இப்படி சொருவி திரும்ப மாட்டி எழுதுறது. நான் உண்மையே சொல்றாள், இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உண்மை சொல்றவங்களா இருந்தா இங்க ஒரு 4 பேருக்காவது அந்த அனுபவம் இருந்திருக்கும். 30 பைசா இருக்கும் அந்த ரீஃபில். ஒண்ணு அதை வாங்க காசு இருக்காது, இன்னொரு ரீஃபில் வாங்க காசு இருக்காது, இல்லைன்னா அதை தூக்கி போட மனசு இருக்காது. ஹலோ, வெறும் 30 பைசா கொடுத்து வாங்கின ரீஃபிலையே தூக்கி போட மனசு இல்லாம என்னால பயன்படுத்த முடியும்னா, தன்னுடைய ரத்தத்தையே விலைக்கிரயமா கொடுத்து வாங்கியிருக்கிற உங்களை என்னையும் பயன்படுத்தாம விடுவாரா? பெருக பண்ணாம விடுவாரா? யூஸ் பண்ணாம விடுவாரா? எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். வேதத்துல யாரையெல்லாம் அழைச்சாரோ அவங்களை எதுக்காக அழைச்சாரோ அதை நிறைவேற்றினாரு. மோசேயை தெரிந்து கொண்டார், யோசுவாவை தெரிந்து கொண்டார், எலியாவை, எலிசாவை, பேதுருவை, பவுல அவர் தம்முடைய ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக அழைச்சார், தெரிந்து கொண்டார். அவங்க எல்லாருமே சாதாரணமானவங்க தான். திக்குவாயன் மோசே, படிப்பறிவில்லாதவன் பேதுரு, சுவிசேஷத்திற்கு விரோதமாய் எழும்பி செயல்பட்டவன் பவுல், ஆடு மேய்க்கிறவன் சாதாரண தாவீது. இப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் தம்முடைய திட்டத்திற்காக செலக்ட் பண்ணாரு. ஆனா அவர்களை மகிமையா பயன்படுத்தினார், உயர்த்தினார். அவர்களை கொண்டு தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றினார். சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு தோல்வியை கொண்டு வந்தார். உங்களையும் ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார், உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு.
இன்னைக்கு உங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. உங்களை பலுகி 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 பெருக பண்ண போறாரு. பல ஆயிரங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாற போறீங்க. இந்த குரோம்பேட்டை உங்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போது, ரட்சிப்பை பார்க்க போது. சென்னை மாநகரம் ஒரு எழுப்புதலை பார்க்க போது. தமிழ்நாடு ரட்சிப்பை பார்க்க போது. முழு இந்தியாவிலுமே இந்தியாவின் தேவன் இயேசு இயேசு என்கிற முழக்கம் அதிசீக்கிரம் எழும்ப போகிறது. திரும்புகிற திசையெங்கும் முழங்கால் யாவும் முடங்க போகுது. நாவுகள் யாவும் கர்த்தரை அறிக்கை செய்ய போகுது. ஆமெனா? ஆபிரகாமையும் சாராளையும் அழைக்கும் போது ஒரு பிள்ளை கொடுப்பேன், உங்களை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லித்தான் அழைச்சாரு. ஆதியாகமம் 12:2 அதை சொல்றாரு. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி ஆண்டவர் கூப்பிடும் போது அவங்க 2 பேருமே பலவீனமான ஆளுதான், வயசானவங்க. அப்பதே சொன்னேன் 75 அவருக்கு, அம்மாவுக்கு 65. தோத்தரான். ஆண்டுடைய தெரிந்து கொள்ளுதலே அப்படித்தான் இருக்கும். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஒரு ஞானியை தோற்கடிக்கணும்னா உலக பிரகாரமா அவனை விட ஒரு சூப்பர் ஞானி தான் தேவை. ஆனா ஆண்டவருக்கு ஒரு பைத்தியம் இருந்தாலே போதும், ஞானியை மேற்கொள்ள வச்சிருவாரு. அதனாலதான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். யோ, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்கலாம். தோத்திரம், உங்களை விட்டுருங்க. என்ன கத்த தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? ஆமேனா? அழைச்சிட்டாருன்னா, நம்மளை தெரிஞ்சிட்டாருன்னா விட மாட்டாரு. என்ன பர்பஸுக்கு நம்மளை அழைச்சாரோ அதை நிறைவேற்றாம அவர் உட்காரவே மாட்டாரு. அழைச்சவர் ஆபிரகாமை பார்த்து பெரிய ஜாதியாக்குவேன்ற. எப்படிரா அப்படின்னு ஒரு பிரமிப்பு. தோத்திரம், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். என்னடா அது தோத்திரம், 75 வயசு கிழவன் 65 வயசு கிழவியை கூப்பிட்டுட்டு நம்மளை பார்த்து சொல்றாரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு. நம்ப முடியலையே. ஒன்னு சொல்லட்டுமா, நீங்களும் நானும் நம்புற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் ஏசுனாருக்கு கிடையாது. நாளைக்கு சொல்லுங்க. ஆமே, சரிதானா? ஆமா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லலாமா வேணாமான்னு பார்த்து நாளைக்கு வந்து சொல்லுங்க. நீங்களும் நம்பணும், நானும் ஏத்துக்கிற மாதிரி தான் நம்புற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் அவருக்கு. அவர் சர்வ வல்லவர். அவர் பேசினா பெருசா தான் பேசுவார். நீங்களும் நானும் நம்ப முடியாம தான் பேசுவார். ஆனா நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்கிறவர். இன்னைக்கு சொல்றாரு உங்களை பார்த்து, நீங்க ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. என் பிரசங்கத்தை உங்களால நம்ப முடியும்னா, என் பிரசங்கத்தை கேட்கிற இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த 2 நாள் கூட்டத்துக்கு பிறகு உங்க ஆவிக்குரிய பயணம் மாறப்போகுது, ஓட்டம் மாறப்போகுது, விசுவாசம் மாறப்போகுது, ஜெபம் மாறப்போகுது, தரிசனம் மாறப்போகுது. கர்த்தர் உங்களை உலகத்துக்கு காட்ட போறாரு, உபயோகப்படுத்த போறாரு. மூலையில மறைஞ்சிருந்த உங்க வாழ்க்கை இனி பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது. உங்க மூலமா சாத்தான் விழ போறான். உங்க மூலம் அநேகர் இயேசுவை அறிஞ்சுக்க போறாங்க. அநேகர் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகுது, அதிசயங்கள் நடக்க போகுது. சபை வளர போகுது, சபை பெருக போகுது. பெருக போறீங்க, பெருக போறீங்க, பெருக போறீங்க, பெருக போறீங்க. ஆமென். தங்கள் மூலமா ஒரு பிள்ளை வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னதுக்கு பிறகு அவங்க அதை விசுவாசிச்சாங்க, அதை நம்பினாங்க. ஓகே, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சொத்துறோம். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளை வர போறான், ஒரு குமாரன் பிறக்க போறான், ஒரு ஈசாக்கு வர போறான். அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இருக்கீங்களா? ஆனா அந்த ஈசாக்குள்ளதான் ஒரு யாக்கோப கர்த்தர் வச்சிருந்தாரு. அது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தெரியாது. அந்த யாக்கோபுக்குள்ளதான் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துக்குள்ளதான் ஒரு யூதாவை கர்த்தர் வச்சிருந்தார். அந்த யூதாவுக்குள்ளதான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் ரட்சகர் இயேசுவை கர்த்தர் வச்சிருந்தார். அந்த இயேசுவுக்குள்ளதான் உங்களையும் என்னையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்துமாக்களையும் கர்த்தர் வச்சிருந்தார்.
இது எதுவுமே சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன செய்யாது, தெரியாது. இப்பவும் கூட நான் உங்களுக்கு பேசுறது சிலருக்கு புரியாது. நான் என்ன பேசுறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏதாவது இடுப்பு வலியை பத்தி பேசுவான்னு பார்த்தா உன் வயிற்று வலி ஏசுனார் மாற்றுவார், உன் இடுப்பு வலி ஏசுவோம் பண்ணுவார் அப்படின்னு பேசுவான்னு பார்த்தா திரளா பெருக பண்ணுவாரா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு நாள் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த அற்புதங்கள் நடக்கும். உங்களை ஆயிரங்களுக்கு பயன்படுத்த போறாரு. நீங்க பலுகி பெருக போறீங்க. இந்த சபை பெருக போகுது. இங்க இருக்கிற ஒருத்தரும், ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, நான் சபையிலே ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, நான் சபையிலே ரொம்ப சின்ன ஆளுங்க அப்படி சொல்லுவாங்க. சிலர் தரை மட்டும் தாழ்த்துவாங்க, சிலர் தரையை தோண்டி கூட தாழ்த்துவாங்க. தரை மட்டும் தாழ்த்துனா பரவாயில்ல, சில ஆள் தலையை தோண்டி கூட தாழ்த்தும். இருக்கட்டும், பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒருவேளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது சாதாரணமான ஆளா இருந்தாலும் உங்களை பத்தி பைபிள் சொல்லுது, நீ சின்னவன் தான் ஆனால் ஆயிரமாவா, நீ சிறியவன் தான் ஆனால் பலத்த ஜாதியாவா. சும்மா ஒரு கற்பனை. இங்க இருக்கிற ஓரொரு ஆளும் ஓரொரு ஆயிரத்துக்கு பயன்பட முடியும்னா நம்ம இத்தனை பேரும் சேர்ந்தா எத்தனை ஆயிரம் கர்த்தர் பக்கம் திரும்பும். உங்களை பெருக பண்ண போறாரு. திரளாய் பெருகுவீர்கள். அல்லேலூயா. அதான் என் பிரசங்கம், திரளாய் பெருகுவீர்கள். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தம், திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்னவாயிரு, உத்தமனாயிரு. 17:1 12:2 சொல்லிட்டாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு. இப்ப 17 அதிகாரம் வந்துட்டு, இதுவரைக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறல, அந்த சந்ததி இதுவரைக்கும் வரல. கிட்டத்தட்ட 24 வருஷம் ஓடிருச்சு. இப்ப ஆபிரகாமுக்கு வயசு 99. 24 வருஷம் போயிடுச்சு. ஆபிரகாம் யோசித்திருப்பான், இதுக்கு பிறகாவது வாக்கு தத்துவம் நடக்கிறதாவது நிறைவேறதாவது. அவர் வரும்போதெல்லாம் உற்சாகப்படுத்துவாரு, உசுப்பேத்துவாரு, இதே அவருக்கு வேலை. தோத்தர வாக்கு தத்துவம் கொடுப்பாரு, அப்புறம் கிளம்பிடுவாரு, அப்புறம் போயிடுவாரு. அப்படின்னு கூட ஆபிரகாமும் சாராளும் என்ன செஞ்சிருக்கலாம், நினைச்சிருந்திருக்கலாம். இதுக்கு பிறகா நடக்க போகுது, இதுக்கு பிறகா நிறைவேற போகுது அப்படின்னு கிழவனும் கிழவியும் உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் வந்துட்டாரு. திரும்பவும் சொல்றாரு, உன்னை மிகவும் திரளாய் ஆரம்பிச்சாரா. தோத்துறேன். இவர் வந்தாருன்னா இதே வேலையா இருக்கு. அல்லையா சொல்லுங்க. இல்ல, ஆபிரகாமும் சாராள் இப்படித்தான் யோசித்திருப்பாங்க. whenever he comes, எப்பொழுதெல்லாம் இவர் வர்றாரோ, ஆமா சந்ததி வரும், பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், திரளா பெருக பண்ணுவேன் அப்படின்னு உசுப்பேத்துறதே வேலை. ஆனா நடக்கலையே. ஏன் நடக்கல? தோத்துறான். நீ உத்தமனாயிரு அப்படின்னா ஏதோ உத்தமத்துல ஒரு சர்க்கிள். யார் லைஃப்ல? ஆபிரகாம் லைஃப்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப குளிக்காத ஆளை பார்த்து தான் என்ன சொல்ல முடியும், குளின்னு சொல்ல முடியும். அல்லேலூயாவா. அது மாதிரி ஆண்டவர் உத்தமனா இருன்னு சொல்றாருன்னா அப்ப உத்தமத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க. கடந்த இந்த 24 வருஷத்துல பல பிரச்சனைகளை ஆபிரகாம் கடந்து வந்திருக்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறல, அதனால நான் விட போறது இல்லை. உனக்கு சொன்னது சொன்னதுதான், உன்னை அழைச்சது அழைச்சதுதான், உன்னை உள்ளங்கையில வரைஞ்சது வரைஞ்சதுதான், உனக்கு பேசுனது பேசுனதுதான். அப்பப்ப ஆளை மாத்திக்கிறதுக்கு நான் ஒண்ணு ஒன்ன மாதிரி கிடையாது. அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்பப்ப சபையை மாத்திக்கிறதுக்கு நான் ஒண்ணு ஒன்ன மாதிரி கிடையாது. அப்பப்ப பாஸ்டரை மாத்திக்கிறதுக்கு நான் ஒண்ணு ஒன்ன மாதிரி கிடையாது. அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்பா நம்ம தானே ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படின்னு அப்பப்ப மாத்திக்கிறோம். அவருக்கு ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான், அது நீங்களும் நானும். பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா பிக்ஸ் பண்ணதுதான். ஆபிரகாம்னா ஆபிரகாம் தான், சாராள்னா சாராள் தான். நீ 90 இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை துரத்துவே. அல்ல சொல்லுங்க. அப்பா நீ 90 இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ 100 இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். வயசாய் போயிடுச்சு, பேச்ச குறை, நான் பாத்துக்கிறேன். அல்ல சொல்லுங்க. அப்பா ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா நான் பிளான் பண்ணிட்டேன். இந்த பாரு,
அப்பப்ப பிளான் போடுறது இல்லை, அது நீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி ஒரு பிளான் போடுவ, காலையில் ஒரு பிளான் போடுவ, இப்ப கூட பிரசங்க நேரத்தில் கூட ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருப்ப நீ. ஆனா நான் அப்படி இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்னே உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சிட்டேன், பிளான் பண்ணிட்டேன். எனக்கு நீதான்னா நீதான். அல்லேலூயாவா. ஆபிரகாமே நீதான்னா நீதான். சாராள் நீதாத, தளர்ந்து போகாத, தரிசனத்தை மட்டும் பாரு. நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை மட்டும் பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை தந்த என்ன மட்டும் பாரு. அப்பப்ப அதையும் இதையும், அவனையும் இவனையும், அவளையும் இவளையும் பார்க்காத. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ற அந்த பாஸ்டர் பிரசங்கியாரையும் அப்படி முறைச்சு பார்க்காத. அல்லே சொல்லுங்க. அப்போ பார்க்காத. தடைகளை பார்க்காதே, தரிசனத்தை பார். அல்லேலூயாவா. உச்சமமாயிரு. அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆபிரகாம் கடந்து வந்தாரு. 3 விஷயத்தை இன்னைக்கு உங்க முன்னால வச்சு நான் பிரசங்கிக்க போறேன். நான் திரளா உன்னை பெருக பண்ணுவேன்னா பண்ணுவேன் தான். நீ திரளாய் பெருகுவாய். அல்லேலூயா. 3 விஷயம் சொல்ல போறேன். தளர பண்ணுகிறவைகளை தாண்டி, சொல்லுங்க அந்த வார்த்தைய, திரளாய் பெருக பண்ணுவேன். வெரி குட். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, தடுமாற பண்ணுகிறவைகளை தாண்டி, சொல்லுங்க, திரளாய் பெருக பண்ணுவேன். 3வது, தடை பண்ணுகிறவைகளை தாண்டி, சொல்லுங்க, திரளாய் பெருக பண்ணுவேன். நல்ல சொல்லுங்க. தேவன் திரளாய் பெருக பண்ணுவார். இந்த குரோம்பேட்டை சொத்திரம் எம்பிஏ சர்ச்ச தேவன் திரளாய் பெருக பண்ணுவார். இன்னைக்கு எனக்கு முன்னால உட்கார்ந்து செய்தியை கேட்கிற எல்லாரையும், ஊழியக்காரங்க சகலரையும் திரளாய் பெருக பண்ணுவார். எப்படி பெருக பண்ணுவாரா? இப்ப நான் 1 by 1 பிரசங்கம் பண்ண போறேன். முதல்ல சொன்னாரு தளர பண்ணுகிறவைகளை தாண்டி. 2வது, தடுமாற பண்ணுகிறவைகளை தாண்டி. 3வது, தடை பண்ணுகிறவைகளை தாண்டி. அல்லேலூயாவா. இந்த 3 பாயிண்டையும் தாண்டி நீங்க வேற எங்கேயும் போக கூடாது. அல்லே சொல்லுங்க. அப்பா இங்கே தான் இருக்கணும். ஆமேனா. உங்களுக்கு புரியாத மாதிரி எனக்கு பேச தெரியாது. தோத்துறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு பேச தெரியும். முறைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். தோத்துறேன். கூடமாட வந்தா சீக்கிரம் முடிச்சிருவேன். அல்லேலூயாவா. முதல்ல சொல்றாரு தளர பண்ணுகிறவைகளை தாண்டி. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா, தரிசனம் கொடுத்துட்டாருன்னா, அழைப்பு கொடுத்துட்டாருன்னா, ஆண்டவருக்கு எப்படி நம்ம மேல கவனம் இருக்கோ அதே மாதிரி சாத்தானுக்கும் நம்ம மேல கவனம் இருக்கும். இவனை எப்படா சோர பண்ணலாம், இவனை எப்படா பலவீனப்படுத்தலாம். கர்த்தர் இந்த குடும்பத்தை அழைச்சிருக்கிறாரா, இந்த ஆபிரகாம அழைச்சிருக்கிறாரா, இந்த சாராளை அழைச்சிருக்கிறாரா. பெரிய தரிசனமா உனக்கு, பெரிய வாக்குத்தத்தமா உனக்கு. நீ எழுப்புதல்ல பயன்பட போறியா, நீ திரளா பெருக போறியா, பல ஆயிரங்களுக்கு நீ ஆசீர்வாதமா பயன்பட போறியா. விடுவனா உன்னை தோத்துறோம். எங்கேயாகிலும் ஒரு இடத்துல உனக்கு செக்கு வச்சு உன்னை உட்கார வைக்கிறனா இல்லையா பாரு, உன்னை சோர பண்றனா இல்லையா பாரு, உன்னை பலவீனப்படுத்துறனா இல்லையா பாரு அப்படின்னு உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8 அதை படிக்கிறோம். அல்லேலூயாவா. சர்வ வல்லவருக்கு நம்ம மேல எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி சாத்தானுக்கும் நம்ம மேல ஒரு, இன்னும் சொல்ல போனா அழைப்புள்ளவன் மேலதான் அவனுக்கு ஓவர் பார்வை இருக்கும். மற்ற சில ஆளுகளை அவன் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா அது அவன் ஆளு. அல்ல சொல்ல, இது ஏற்கனவே நம்ம ஆள்றா, இது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்டா, நம்ம லிஸ்ட்ல இருக்குடா, அதை விட்டுருவோம்டா
ஆனா அந்த ஆளு பயங்கரமா ஜெபிக்குதுரா, இந்த ஆளு நல்லா பைபிள் படிக்குதுரா, அந்த ஆளு சச்சுன்னு ஓடுதுரா, அந்த ஆளு ஆராதனைங்கிற வாக்குத்தத்தம் ஊழியம் ஆத்துமபாதாயம் எழுப்புதலுங்குதுரா, விடக்கூடாதுரா அப்படின்னு அந்த ஆளு மேலதான் ஓவரா சாத்தானுக்கு என்ன இருக்கும், கண்ணு இருக்கும். இருக்கீங்களா? இப்ப ஆபிரகாமுக்கு வருவோம். 12ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தம் வருது. 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். சாராள் அம்மாவும் சேர்ந்து போறா, இன்னொரு ஆளும் கூட சேர்ந்து போறா. அவன் பேர் என்ன? லோத்து. இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு பலன். பரவாயில்லையே, மனைவியும் நம்ம சொன்னதை நெஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா நம்ம கூட வர்றா, தோத்துறான். சம்பந்தமே இல்லாம சகோதர மகன் லோத்துவும் நம்ம கூட சேர்ந்து என்ன செய்யறான், வர்றான். சூப்பர், வெரி குட், ஹல்லேலூயா. பயணம் நல்லா இருக்கும், நம்ம பிரயாணம் நல்லா இருக்கும். ஆமா, தரிசனத்தை நோக்கி முன்னேறி போவோம் அப்படின்னு ஆபிரகாம் சந்தோஷமா டிராவல் பண்றார். ஹல்லேலூயா. புருஷன் கூட மனைவி சேர்ந்து போறதுங்கிறது பெரிய விஷயம் தானே. என்ன முறைகிறீங்க? தோத்துறான். கணவனோட மனைவி இணைஞ்சு கரம் கோர்த்து போறதுங்கிறது ஒரு சாதனை தானே. அப்படித்தானே இருக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்லயே. அப்புறம் தரிசனமுள்ள போதகரோட சபை மக்கள். இப்ப இவர் ஆபிரகாம்னா நீங்க சாராள், அல்லையா சொல்லுங்க. தரிசன தலைவர் ஆபிரகாம்னா அந்த தரிசனத்துல உடன் பங்காளிகள் சாராள். அந்த தலைவன் ஆபிரகாமோட ஊழியக்காரரோட தரிசனத்தோட இணைஞ்சு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. இதுக்கு ஆமீன் வர மாட்டேங்குதானே. சேர்ந்து பண்ணத்தானே ஆமீன் சொல்லுவீங்களா? சபைக்கு தான் பெரிய கலவரம். சர்ச்சுக்குள்ளதான் இருக்கும், ஆனா சர்ச்சோட இருக்காது. சபைக்குள்ளதான் இருக்கும், ஆனா சபையோட இருக்காது, தரிசனத்தோட இருக்காது. சில ஆளு சர்ச்சுக்கு என்னத்துக்கு வருதுன்னு நமக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. ஆனா சர்ச்சுக்கு வரும். மாட்டோட எசைஞ்சு வராது, ஆராதனையோட எசைஞ்சு வராது, பிரசங்கத்தோட எசைஞ்சு வராது, ஊழியத்தோட எசைஞ்சு வராது. வேற என்னத்துக்கு தான் அது வருதுன்னு நமக்கு வகரெல்லாம் எரியும். ஆனா வரும். அந்த ஃபேனு எனக்கு தான், அந்த தூணு எனக்கு தான், அந்த சேரு எனக்கு தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாயிலும் ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருப்பேன். தினமும் என்னை கவனி, அந்த மாதிரி ஒரு தொல்லைய நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சில ஆளுங்க. பாட்டா பாடுங்க, கையா தட்டுங்க, காணிக்கையா போடுங்க, ஊழியமா தோ அவங்க செய்வாங்க, தசவாதம் தோ அவங்க கொடுப்பாங்க, ஆசீர்வாதமா போடுங்க, சோச்சரன் மடியில போடுங்க. பாக்கி எதுலையுமே ஒரு இன்வால்மெண்டே கிடையாது. வாழ்க வளமுடன், அல்லையா சொல்லுங்க. ஆனா சாராளமா அப்படி இல்ல. ஆபிரகாம் வந்து சொன்ன உடனே அதை உள்வாங்கி அந்த தரிசனத்தோட இணைஞ்சு கர்த்தர் சொன்னாரா நானும் வருகிறேன் அப்படின்னு சேர்ந்து போறா. லோத்தும் சேர்ந்து போறான். ஆமேனா? நல்லா போய்கிட்டு இருக்கு ஊழிய பயணம், தரிசன பயணம், ஆசீர்வாதமா. 13வது அதிகாரம், அடுத்த அதிகாரம் வரும்போது 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் ஒரு வழக்கு, ஒரு வாக்குவாதம், ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவினை. ஆமென் சொல்லுங்க. லோத்து நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அது என்ன, அவர் மேய்ப்பர் நம்ம மேய்ப்பர், பேச்ச குறடா தோத்துறா. அவர் தான் என் தகப்பன், ஆபிரகாம் தான் என் தலைவன், அவர் தான் தரிசனத்தின் முக்கிய பாத்திரம், அவர் கூட இணைஞ்சு பயணிக்கத்தான் என்னை அர்ப்பணிச்சு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். குழப்பம் பண்ணாத, பிரச்சனை பண்ணாத அப்படின்னு தன்னுடைய ஆட்களை, தன்னுடைய குடும்பத்தை அவர் சரி செஞ்சிருக்கணும். அல்லேலூயாவா? அவர் அதான் சான்ஸ்ன்னு தோத்துறான். ஆபிரகாமுக்கு விரோதமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாரா. எப்படி போயிட்டாரா? 10ஆம் வசனத்துல தோத்துறான். அந்த 13வது அதிகாரத்துல 10வது வசனத்துல படிச்சா லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தோத்துறான்.
சோதோமை. யாரும் படிக்க வேணாம், தோத்துறோம். என் கூட சண்டைக்கே வர வேணாம், உங்களை எந்த சிரமமும் கொடுக்க மாட்டேன். அல்ல சொல்லுங்க. ஆமா, யோர்தானின் சமபூமி முழுசும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போயிட்டாராம். அல்ல சொல்லுங்க. பச்சை பசேல் இருக்கு, செழிப்பா இருக்கு. இனி ஆபிரகாம் வேணாம், இனி தரிசனம் வேணாம், இனி இவர் கூட நம்ம டிராவல் பண்ண வேணாம், நமக்குன்னு ஒரு தனி ரூட்டை போட்டுட்டு நம்ம பிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். யாரு யாரு? லோத்து. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். ஆரம்பத்துல சபையோட, ஆரம்பத்துல பாஸ்டரோட, ஆரம்பத்துல தரிசனத்தோட, ஆரம்பத்துல ஐயோ தோத்துறேன். 9 மணிக்கு ஆறானா 8:45 வந்துடுறது தோத்துறேன். ஜெபத்தை சீக்கிரமா முடிச்சா இன்னும் கொஞ்சம் நடத்துங்க பாஸ்டர் அப்படிங்கிறது தோத்துறேன். சில ஆளுங்க ஆறான முடிஞ்சா கூட வீட்டுக்கு போகாது. ஆண்கள் ஊழியமா ஒடியாந்துரும், பெண்கள் ஊழியமா ஒடியாந்துரும். அந்த கூட்டமா இந்த கூட்டமா உபவாசமா இரவு ஜெபமா எல்லாத்துலயும் ஒரு இன்வால்மெண்டோட இருந்த ஆட்கள் வர 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 மாமியா. நான் சொல்லல, அல்ல சொல்லுங்க. அது என்னன்னு தெரியல. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆன உடனே தோத்துறான். ஆராணிக்கு வர்றதே லேட்டு. 3 வாட்டு முடிஞ்சதுக்கு பிறகு வர்றது ஒரு சைஸா வில்லத்தனமா உட்கார்ந்து இருக்கிறது. அப்புறம் அவளும் வந்திருக்கிறாளாக்கும் அப்படிங்கிறது. யாராவது ஒருத்தர் ஆவியில நிரம்பினா ஆமா பெருசா நிரம்புறா அப்படிங்கிறது. யாராவது ஒருத்தர் ஜெப குறிப்புக்கு ஜெபிச்சா நான் பண்ணணும்னு நினைச்சேன் அவ பண்ணிட்டா. யாராவது ஒருத்தர் பொருள் ஒரு காணிக்கையா ஒரு காரியத்தை சர்ச்சுக்கு வாங்கி கொடுத்தா, ஒரு ஃபேனை வாங்கி கொடுத்தா நான் வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன் அவ வாங்கி கொடுத்துட்டான். அந்த மைக்கு நான் வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன் அவன் வாங்கி கொடுத்துட்டான். இப்படியே சொல்லிக்கிட்டு இரு, கடைசியில நான் பரலோகம் போலாம் நினைச்சேன் அதான் நடக்கும். நீ நினைச்சீன்னா வாங்கி கொடு. சில ஆளு சொல்றது அதான் ஃபேன் போடுறதுக்கு இடமே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு நான் வாங்கி கொடுக்குறது? வாங்கி கொடு, எங்க கழுத்துல மாட்டிக்கிறோம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அதை குறை சொல்ல, இதை குறை சொல்ல, அவகளை குறை சொல்ல, இவகளை குறை சொல்ல, அவ வந்தா நான் வர மாட்டேன், அந்த குடும்பம் வந்தா நான் வர மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தரிசனத்தை விட்டுட்டு ஆலயத்தை விட்டுட்டு பிரிகிறது, பிரிஞ்சு போறது. இருக்கிறீங்களா? இனிமே நான் சின்ன பிள்ளை ஊழியெல்லாம் செய்ய மாட்டேன். ஆமா, இது வரைக்கும் நீ பெருசா செஞ்சு அப்படியே சாதிச்சுட்ட. இனிமே நான் வாலிபர் ஊழியம் செய்ய மாட்டேன், இனிமே நான் ஜெப ஊழியத்துக்கு வர மாட்டேன். பா வரலனாப்பா அப்ப என்ன? ஏசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயாவா. லோத்து பிரிஞ்சு போயிட்டானா. ஆபிரகாமுக்கு அது எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் பாருங்க. ஆபிரகாமுக்கு அது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாருங்க. என்ன கூடவே வந்தவனாச்சா, சப்போர்ட்டா நின்னவனாச்சா, பெலனா நின்னவனாச்சா, அவன் அதிகமா நம்பி இருந்திருப்பான். சே, நான் வயசு முதிர்ந்தவன், என் கூட என் சகோதரனுடைய மகன் வந்திருக்கான், அவன் இருக்கிறது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட், அவன் எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டா இருக்கிறான் அப்படின்னு அவனை ரொம்ப நம்பி சார்ந்து இருந்திருப்பான், சந்தோஷமா இருந்திருப்பான். இப்ப திடீர்னு பிரிஞ்சு போன உடனே அது ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தளர்வு, ஒரு சோர்வை கொண்டு வந்திருக்கும் பாருங்க. ஆமேனா? ஆளுக்கு சேட்டை பண்ணும்போது பாஸ்டருக்கு தான் இருக்கும் அந்த வலி, தரிசனத்தை சுமக்கிற நபருக்கு தான் இருக்கும் அந்த வலி. பண்ணாளுக்கே பிரசங்கத்தை பண்ணிட்டு கிடக்கிறோம், சரிப்படுத்தின ஆளுகளையே திரும்ப திரும்ப சரிப்படுத்தி கிடக்கிறோம். இதுலயே எங்களுக்கு வருஷம் வயசு ஆயுசு காலம் போயிருது. புரியுதா? எத்தனை வருஷம் தான் உங்களுக்கே ஊழியத்தை செஞ்சுட்டு கிடக்க. திடீர்னு ஏதாவது ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறது. சில ஆளுக்கெல்லாம் 3 மாசம் 1 வருஷம் மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு. இறங்கு குரங்குச்சி இறங்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மரத்திலிருந்து என்ன செய்ய? இறங்கு. பொறாமங்கிற மரம், கோபங்கிற மரம், பொய்யுங்கிற மரம், எரிச்சலுங்கிற மரம், பகைமைங்கிற மரம், காதல்ங்கிற மரம், தோத்துறோம், பொருளாசங்கிற மரம், ஏதோ ஒரு மரம் அது மேல ஏறி உக்காந்துக்கிறது. இறங்கு. நீ என்ன மரத்துல இருக்க வேண்டிய ஆளா? மரத்துல இருக்கிறதுக்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்கும். தோத்துறோம், இறங்கு. சகை கூட பரவாயில்ல, ஒரே வார்த்தை சொன்னாரு, ஒரே வார்த்தையில சீக்கிரமா என்ன செஞ்சானா?
இறங்கணும். ஆனா நம்மால் இறங்க மாட்டோம். எங்க மரத்து மேலேயே தோத்துறோம். அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க, அடுத்த மரத்துக்கு தாவிடுவோம். சபை விட்டு சபை தாவிடுவோம். ரத்தம் கஷ்டப்பட்டு ஒரு 3 மாசம் இல்லாட்டா 6 மாசம் கழிச்சு ஒரு நபரை மரத்துல இருந்து கீழே இறக்குனா ஒரு குடும்பமே ஏறி உட்கார்ந்துக்கு. அப்புறம் அந்த குடும்பத்துக்கு மல்லு கட்டி பிரசங்கம் பண்ணி அதை இறக்குறதுக்குள்ள ஒரு தெருவே ஏறி உட்கார்ந்துக்கிறது. யோசித்து பாருங்க, என்னைக்கு இந்தியாவை நம்ம எழுப்புதலை பார்க்க, என்னைக்கு சென்னை பட்டணத்தை தூக்க, என்னைக்கு ஆயிரங்களை நம்ம சுதந்திரிக்க, என்னைக்கு நம்ம திரளாய் பெருக, அழைச்சிட்டு போக வேண்டிய உங்களையே இலக்கை நோக்கி அழைச்சிட்டு போக முடியலன்னா, கூட வர்ற நீங்களே புரிஞ்சுக்கிட்டு கூட வரலன்னா, அப்பப்ப ஆளாளுக்கு இங்கிட்டு அங்கிட்டும் பிச்சுக்கிட்டே கிடந்தீங்கன்னா, உங்களையே இழுத்து போட்டுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு கிடந்தா செத்து போயிட வேண்டியதான். 14 வசனத்துல 13-14 தோத்துறான். ஆபிரகாம்கிட்ட வந்துட்டார் ஆண்டவர். தோத்துறான். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல, ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும். எப்படி பாருங்க ஆண்டவர் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருப்பான் போல. யாரு? ஆபிரகாம் ஃபீலிங்கோட, ஐயோ கூட வந்தானே, குழப்பம் பண்ணிட்டு போயிட்டானே, கூட கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு போயிட்டானே, ரொம்ப சப்போர்ட்டா இருந்தானே, ரொம்ப எனர்ஜியா இருப்பானே, ஐயோ தோத்துறோம் போயிட்டானே, ரொம்ப சோகம். சில சமயம் நான் இதை இப்படி கூட மெடிடேட் பண்றேன். ஆபிரகாமே லோத்தை ரொம்ப டிபெண்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது ஊழியர்களுக்கு ஒரு பாடம். யாரை நம்ம அதிகமா டிபெண்ட் பண்றோமோ போட்டுருவார். அல்லேலூயாவா? ஆண்டவர் பார்த்திருப்பார். ஏலே, தரிசனம் கொடுத்தது நானு, வாக்குத்தத்தம் கொடுத்தது நானு, உன்னை அழைச்சது நானு, உனக்கு சோறு போடுறது நானு, உன்னை நடத்துறது நானு. ஆனா உன் பார்வையெல்லாம் யார் மேல இருக்கு? லோத்து மேலே இருக்கு. தூக்கு அவனை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவரை விட்டுட்டு எது மேல அதிக பார்வை இருக்கோ தூக்கிடுவார். அது புருஷ மேலையா இருந்தா கூட சரி, அது புள்ளையா இருந்தா கூட சரி. இந்த ஆள அடுத்த முறை கூப்பிடக்கூடாதுன்னு தோணும். கூப்பிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? இதே மாதிரி தான் ஆதியாகமம் 22 ஈசாக்க கூட்டு போய், நான் குறிக்கிற மலைகள் ஒன்றின் மேல் அவன் என்ன செய்ய பலியிடு. அதுல 2ஆம் வசனத்துல ரொம்ப கிண்டல சொல்லுவார் ஆண்டவர், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். அப்படின்னா 25 வருஷமா ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்ப ஈசாக்கு பிறந்த உடனே அவனை தூக்க, அவனை குளிப்பாட்ட, அவனுக்கு அன்றாயிரம் மாத்த, அவனுக்கு பவுடரை போட கொஞ்சம் யார ஈசாக்கு ஆண்டவர் பார்த்தார். ஏண்டா என் பின்னாடியே சுத்தினவன் இப்ப இது ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பலவீனமாவே இருந்திருக்கு. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. கொஞ்ச காலம் லோத்துமா, அப்புறம் கொஞ்ச காலம் எலியேசர்மா, அப்புறம் கொஞ்ச காலம் இஸ்மவேலுமா. இப்ப ஈசாக்கு வந்த உடனே ஈசாக்குன்றான். இடையில ஒரு ஆகாரு வந்தா, ஆகாரனா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பைபிள் அப்படி மெடிடேட் பண்ணி பாருங்க. இந்த தரிசனம் உள்ளவனுக்கு இந்த மாதிரி தகராறு பண்ற ஆட்கள் குறுக்க மறுக்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கவனத்தை திருப்புற ஆட்கள். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? அதனாலதான் அவனை கொண்டு போய் நான் குறிக்கிற மலையில என்ன செஞ்சிரு பலியிடுன்றாரு. இங்க அதே மாதிரி லோத்து போயிட்டான். ரொம்ப தளர்ந்து போய், ரொம்ப சோர்ந்து போய் ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துலதான் கர்த்தருடைய சத்தம் அங்கே வருகிறது. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ, எப்பெல்லாம் தளர்ந்து போறோமோ, அங்கே நம் தகப்பன் வருவார், அங்கே நம் தேவன் வருவார், நம்மளை பலப்படுத்துகிற தேவன் வருவார். உங்க முகம் வாடலா இருக்கிறத ஒரு நாளும் விரும்ப மாட்டாரு. சாயங்காலம் புள்ள ஸ்கூல் முடிஞ்சு வருவான், கொஞ்சம் டல்லா இருப்பான். அவங்க அம்மா இல்ல அவங்க அப்பா அந்த பிள்ளைகிட்ட அத்தனை கேள்வி. மக்களே என்ன பிரச்சனைடா, ஏண்டா ஒரு மாதிரி இருக்க, மத்தியானம் சாப்பிட்டியா, இல்ல எவனாவது களவாண்டு தின்னுட்டானா, உன்னை எவனோ அடிச்சானா, யாரு கூட சண்டை போட்டியா,
விளையாட்டு நேரத்தில் கீழே விழுந்துட்டியா? எங்க முட்டியை தூக்கி காட்டு. காலில் எல்லாம் காயங்கையும் இருக்கா? இல்லை வாத்தியார் அடிச்சாங்களா? எந்த மிஸ்ஸாவது அடிச்சாளா? எந்த பேயாவது ஒன்று அடிச்சிச்சா? ஹோம்ஒர்க் பண்ணாமல் போயிட்டியா? என்ன நடந்துச்சு? பஸ்ஸில் கேனில் வரும்போது உனக்கு யாரும் இடம் கொடுக்கலையா? சீட்லேருந்து உன்னை தள்ளி விட்டாங்களா? அத்தனை கேள்வி கேட்போம். அவன் சிம்பிளா போமா அப்படின்ட்டு போயிடுவான். அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அல்ல சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாத அதுக்கு அவன் முகம் கொஞ்சம் வாடல இருந்தோடனே அத்தனை கேள்வி கேட்கிறோம்ல. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் நன்மையானவைகளை கொடுப்பது சோகமா இருக்க விட மாட்டார். வந்துட்டார் ஆபிரகாம்ட்ட. என்ன ஒரு மாதிரி ஃபீலிங்ல இருக்க? லோத்து போயிட்டானா? ஏய், லோத்து தானே போனா? லோத்து தானடா போனா? நான் போல இல்ல. இருந்தா தட்டு. லோத்து போல இல்ல. லோத்து போயிட்டான். நான் போல இல்ல. அல்லேலூயாவா? உன்னை அழைச்சது அவனா? உனக்கு சோறு போட்டது அவனா? உன் கூட இம்பிட்டு நாள் வந்தது அவனா? பிரிஞ்சு போறவன் போவான், பிரச்சனை பண்றவன் பண்ணுவான். நீ தளராத. தரிசனம் தந்தவர்னா உன் கூட தான் இருக்கேன், உன் பக்கத்துல தான் இருக்கேன். இப்ப கூட உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தான். நீ இருக்கிற இடத்துல இருந்து எந்திரி. அப்படியே வடக்காம நட வடக்காம போரடிக்கா எபவுட் டர்ன் தெக்காம நட. தோத்துறான். அதுவும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கா? கிழக்காம நட. திரும்பி மேற்காம நட. எதுக்குன்னு கேக்குறியா? நடந்துகிட்டே பாரு, பார்த்துக்கிட்டே நட. நீ நடக்கிறது பார்க்கிறது எல்லாத்தையும் உனக்கு சுதந்திரமா தருவேன். அல்லேலூயாவா? உன் மேல இருக்கிற அழைப்பு எப்படி பெருசு தெரியுமா? நீ பூமியை சுதந்தரிக்க பிறந்தவன். நீ ஆயிரங்களை சுதந்தரிக்க அழைக்கப்பட்ட என் மகன், என் மகள். என்ன சோர்ந்து போயிருக்கிற? என்ன தளர்ந்து போயிருக்கிற? தளர பண்ணுகிறவைகளை தாண்டி உன்னை மிகவும் திரளா பெருக பண்ணுவேன். உன்னை சோர பண்றதுக்கு, உன்னை பலவீனப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வர முடியும்னா உன்னை பலப்படுத்துறதுக்கு நான் வருவேன். எத்தனை மகிமையான கர்த்தர்! தலைக்கு மேல கையத்த உன்னை தளர பண்றதுக்கு, உன்னை சோர பண்றதுக்கு ஒருத்தன் வருவான்னா உன்னை தட்டி எழுப்புறதுக்கு, உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு, உன்னை தொடர்ந்து ஓட பண்றதுக்கு, உனக்கு நியமித்த ஓட்டத்துல உன்னை தைரியப்படுத்தி ஓட பண்றதுக்கு நான் வருவேன். லோத்து என்ன செய்யாத, பார்க்காத. அல்லேலூயாவா? இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நம்மளை சோர பண்ற விஷயங்களை தான் பார்க்கிறோம். அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களே, அது என் கூட இல்லையே, இது என் கூட இல்லையே, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க அப்படி பேசிட்டாங்களே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, என் மச்சான் அப்படி சொல்றாரு, என் புருஷன் இப்படி சொல்றாரு. இவைகள் எல்லாத்துக்கும் நடுவுல இயேசு இப்படி சொல்றாரு. உன் துக்கம் சந்தோஷமா? நானே உன் பரிகாரியாகிய உன் வியாதியை உன்னிடத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நீ நீர்ப்பாய்ச்சலான, நீ வற்றாத, நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன். இப்படி எல்லாம் பேசுறாரு. இத பேசுறமா இல்ல கேக்க இத பத்தி பேசுறமா? மனுஷன் பேசுறத தொலைல தூக்கி வச்சுக்கிட்டு, மச்சான் சொல்லிட்டாரு, மாமா சொல்லிட்டாரு, மருத்துவர் சொல்லிட்டாரு, மந்திரவாதி சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, புருஷன் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? ஏசுநாதர் சொல்லல. இங்க ஆண்டவர் ஆத்தான் சொல்றாரு. லோத்து போயிட்டான்னு லோத்த பார்த்துக்கிட்டு இருக்க. நான் உன்னை அழைச்சவர் உன் கூட பேசலையா? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு உன்னை அழைக்கும் போதே சொல்லலையா? உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலையா? இவ்வளவு நாள் உன்னை நடத்தலையா? உனக்கு நன்மை செய்யலையா? நீ ஒரு ஆமீன் சொல்ல மாட்டியா? மருத்துவர் சொல்லிட்டாரா? என்ன சொல்லிட்டாரு? டாக்டர் சொல்லிட்டாரு,
செத்து போயிருவேன்னு சொல்லிட்டார். அதனால செத்து போயிரு. என்ன பேச்ச காணா? அதை பெருசுப்படுத்திக்கிட்டே தலையில தூக்கணும். என்னதான் செய்யணும்? செத்து தான் போகணும். 3 மாசம்தான் முடிஞ்சிரும் சொல்லிட்டார். அதோட சேர்த்து ஒண்ணு சொன்னார், மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட சொன்னார். சாப்பிடு சாப்பிடு. அவரால் நல்ல மனுஷன், 3 மாசம் வரைக்கும் தாங்கும் பாரு. நீ இந்த மனசுக்கு பிடிச்செல்லாம் வாங்கி திங்கிறீங்களா? 3 மாசம் 3 நாள்ல மறுக்கையா ஓடும் மண்டே. அல்லேலூயாவா. என்னைக்கு நம்ம இந்த உலகம் சொல்றது மனுஷன் சொல்றதெல்லாம் மூட்டை கட்டி குப்பையில எரிஞ்சிட்டு, என் கர்த்தர் எனக்கு ஒன்ன சொல்லி இருக்கிறாரு, என் அழைச்சவர் ஒன்ன சொல்லி இருக்கிறாரு அப்படி நிக்கிறமோ திரளாய் பெருகுவோம். அதனாலதான் திரும்பவும் ரிமைண்ட் பண்ண வந்து சொல்றாரு. 12 உனக்கு ஆதியாம 12 அதிகாரத்துல சொன்னதை தான் திரும்ப இப்ப சொல்றேன். உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், உன்னை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பிரிஞ்சு போறவனை பார்க்காத, பிரச்சனை பண்றவனை பார்க்காத, வருத்தப்படுத்துறவனை பார்க்காத, வழக்குண்டாக்குகிறவனை பார்க்காத, வேதனைப்படுத்துறவனை பார்க்காத, உன்னை காயப்படுத்துறவனை பார்க்காத, அழைச்சவரை பாரு, கர்த்தரை பாரு, பெருக பண்ணுகிறவரை பாரு, உன் பக்கத்துல நிக்கிற என்ன பாரு, உன் கூட பேசுகிற என்ன பாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அது என்னமோ தெரியல, உன் சோக முகம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. பவுடர் போட்டு வந்தாலே பயமா இருக்கும். தோத்திரம். அதுல சோகமா இருந்தீங்கன்னா எனக்கு சுத்தமா ஆகாதுன்றாரு. நீங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. He is so lovable God. There is none like him. There is none like him. என் வாழ்க்கையில அவர் அனுபவிச்சு நான் பேசுறேன். என்னை ஒரு நாள் சோகமா இருக்க விடவே மாட்டார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் என்னை என்கரேஜ் பண்ண வருவார், என்னை தட்டி எழுப்புவார். சான்லி, இது உனக்கு செட் ஆகாதுராம்பாரு. இந்த ஃபேஸ் உனக்கு செட் ஆகாதுரா. நீ ஆயிரங்களை திடப்படுத்த அழைக்கப்பட்டவன், நீ தேசத்தை மாற்றுறதுக்கு அழைக்கப்பட்டவன் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணுவார். உனக்குன்னு ஒரு ஸ்டைல், உனக்குன்னு ஒரு பாணி இருக்கு. தட்டி எழுப்பிட்டு போய்கிட்டே இரு. உன்னை சோற பண்றதுக்கு 10 பேர் கிளம்புவான், சபைக்குள்ள இருந்தே கிளம்புவான். யூடியூப்ல என் பிரசங்கத்தை பார்த்துட்டு எனக்கு எதிராக கமெண்ட் பண்றவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. தோத்தரா இருக்கீங்களா? ஒரு நாள் சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். என்ன ஆண்டவரே இப்படி ஊழியன்னு தோத்துற, ஊரை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, ஊரா வருஷக்கணக்காக டிராவல் பண்ணிட்டு, சோத்திரம் சரியா தூக்கம் இருக்காது, சரியா சோறு இருக்காது, தங்குறதுக்கு சரியான இடம் கிடைக்காது. அந்த மாதிரி சோத்திரம் நான் ஓடிட்டு கிடக்கிறேன். ஆனா பிரசங்கங்களை குறை சொல்லிக்கிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு தோத்துறோம். நான் பண்ற பிரசங்கத்தை ஒரு நிமிஷமா வெட்டி போட்டுக்கிட்டு அதுல குத்தம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, டேய் உனக்கு நடந்த உடனே உனக்கு ஓவர் ஃபீலிங் வருது, ஏன் கதையை சொல்லவா அப்படின்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அவன் என்ன சூழ்நிலை வந்திருக்கிறான்னு உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் உனக்கு சொல்ற வார்த்தையை நீ பேசிட்டு வந்துருவா, அவ்வளவுதான். ஆனா நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு முன்னால ஒரு குரூப் வந்து உட்கார்ந்துருக்கோம். அவன் எதுக்கு வந்திருக்கிறான்னு எனக்கு தெரியும். என்ன குறை சொல்லத்தான் வந்திருப்பான், அதுக்குன்னே தான் வந்து உட்கார்ந்துருப்பான். நான் தேவன், எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு 4 பேர் வந்திருக்கிறான், அந்த 4 பேர் என் பிரசங்கத்துல குற்றம் கண்டுபிடிக்கத்தான் வந்திருக்கிறான்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நான் பேசுவேன். இவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கிறதுக்காக என் பாயிண்ட நினைச்ச முடியாது, மாத்த முடியாது. ஏன்னா அதை சொல்றதுக்கு தான் பிதாவாகிய தேவனை நான் அனுப்பி இருக்கிறார். அவனை வச்சுக்கிட்டே தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். That's my responsibility, that's my duty. அதுக்கு தான் என்ன அனுப்பி இருக்கிறார், நான் அதை செஞ்சே ஆகணும். என்ன ஒண்ணு, உனக்கு எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம்டா அப்படின்னாரு. அந்த காலத்துல யூடியூப் இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து என் பிரசங்கத்தையும் வீடியோ எடுத்து அதை போட்டு 10 பேர் லைக் பண்ணியிருப்பான், 100 பேர் டிஸ்லைக் பண்ணியிருப்பான், கமெண்ட் பண்ணியிருப்பான், ஆப்போசிட்டா பிட்டா வெட்டி அவங்களும் காசு சம்பாரிச்சிருப்பாங்க. என்ன, நான் பச்சை மரம், நீ பட்டை மரம். அல்லையே சொல்லுங்க. அப்போ நீ இந்த யூடியூப் உலகத்துல மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான். நான் மாட்டல அப்படின்னாரு. இது உனக்கான ஊழியம், நீ என்ன மட்டும் பாரு. தில்லாரு திமிராரு போய்கினேரு. அல்லையே சொல்லுங்க. அப்பா
தரிசனத்தை மட்டும் பாரு. தளர பண்றவனை பார்க்காத, சோர பண்றவனை பார்க்காத, உன்னை பலவீனப்படுத்துறவனை பார்க்காத, பலவீனப்படுத்துற வார்த்தைய காதுல போடாத, பலவீனப்படுத்துற சூழ்நிலைய பார்க்காத. லோத்துக்கள் 1000 பேர் எழும்புவான், தூக்கி எறி, என்ன மட்டும் பாரு. அல்லேலூயா. மணியையும் பார்க்காத. நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா சொல்லணும். நான் ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்க. தளர பண்ணுகிறவைகளை தாண்டி கர்த்தர் நம்மை திரளாய் திரளாய் சோர பண்றவங்க, உங்களை சோர பண்ற கூட்டம், உங்களை சோர பண்ற வார்த்தை, தோத்திரம் உங்களை சுத்தி நிறைய இருக்கும். ஆமா, தளர்வு சோர்வுனால எலியா வருவாரு. அல்லேலூயாவா. ஒரு முறை பலவீனப்படுத்துகிற யெசபேலின் சத்தம், 5 முறை பலப்படுத்துகிற யெகோவா தேவனின் சத்தம். ஒரு விஷயத்திலும் நம்ம சோர்ந்து போக அவர் இடம் கொடுக்கவே, அவரை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். தட்டுறோம், தூக்குறோம். அந்தகார வல்லமைகளை, சாத்தானுடைய ராஜ்யத்தை தட்டுறோம். சென்னை பட்டணத்தை, தமிழ்நாட்டை, இந்தியாவை தூக்குறோம். எழுப்புதல பார்க்கிறோம். நீங்க யோசனை பண்ணி ஆமீன்னு சொன்னா நீங்க எங்கேயாவது போங்க, தோத்துறோம். என் கூட சேர்ந்து ஆமீன்னு சொன்னா எழுப்புதல்ல நீங்க நிப்பீங்க. லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா நிப்பீங்க. வயசாச்சுலாம் காரணம் சொல்லாதீங்க, உங்களை பயன்படுத்த போறாரு. பலவீனத்தை காரணம் சொல்லாதீங்க, பயன்படுத்த போறாரு. அல்லேலூயாவா. உங்க வயசு உங்களை தளர பண்ண இடம் கொடுக்க மாட்டாரு. உங்க பலவீனம் உங்களை தளர பண்ண இடம் கொடுக்க மாட்டாரு. இதே 17 அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட வந்து இவ்வளவு பேசுறாரு. 15 வசனத்திலிருந்து சொல்லுவாரு, உன் மனைவியை இனிமே சாராய்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு. அவ ஜாதிகளுக்கு தாய், ராஜாக்கள் அவ சந்ததியில தோன்றுவார்கள், அப்படிலாம் சொல்றாரு. 17:17 ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தானா. எப்படி நகைத்தானா? ஆண்டவர் வந்து பேசுறாரு, குப்பரடிக்க விழுந்து உருண்டு பரண்டு நம்மால் என்ன செய்யறான்? சிரிக்கான். சிரிச்சுட்டு சொல்றான், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதானவள் பிள்ளை பெறுவாளோ. யார்கிட்ட சொல்றான்? ஆண்டவர்கிட்ட. இப்ப ஆண்டவர் என்ன யோசிச்சிருப்பாரு? அடப்பாவி, உனக்கு 100 வயசாடா? அடாடாடாடாடா. உன் மனைவிக்கு 90 வயசாடா? அது கூட எனக்கு தெரியல. வர்றா, நீ சொல்லித்தான் எனக்கே தெரியுது. இது கூட தெரியாம நான் என்னவா இருந்திருக்கேன்? தேவனா இருந்திருக்கேன். கோமாளி, மண்ட கோமாளி, தோத்துறா. நீ 100 வயசுன்னு எனக்கு சொல்லுங்கக்கா. உன் மனைவிக்கு 90 வயசுன்னு எனக்கு, ஒன்னத்தான் மிகவும் திரளா பெருக பண்ணுவேன். ஆள பாரு. உன் சரீர வயசோ, உன் சரீர பலவீனம் கூட உன்னை தளர பண்ணுவதற்கு நான் இடம் அளிக்க. தளர பண்ணுகிறவைகளை பாராதே, தரிசனத்தையும் தரிசனம் தந்தவரையும் மட்டுமே பார். 2வது ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ ராஜா, நான் தடுமாற்றேன். அல்லே சொல்லுங்க. தடுமாற பண்ணுகிறவைகளை தாண்டி உன்னை மிகவும் திரளாய் பெருக. முதல்ல பிசாசி இவனை தளர பண்ணணும், சோர பண்ணணும்னு நினைச்சான். வாய்ப்பில்லை ராஜா, உன்னை நான் திரளா பெருக பண்ணு, என்ன மட்டும் பாரு சொல்லிட்டாரு. இப்ப பிசாசு அடுத்த ஆப்ஷன் பண்றான். இவனை தடுமாற வைக்கலாம். சத்தியத்துல நிக்கிறான், விசுவாசத்துல நிக்கிறான், பலத்துல நிக்கிறான், கர்த்தருக்காக நிக்கிறான், கர்த்தருக்கு சிநேகிதனா இருக்கிறான், கர்த்தரை பிரியப்படுத்துறான். இவனை எப்படி ஆகிலும் தோத்துறான், செழிப்பாக்கலாம், இவனை தடுமாறப்படுத்தலாம், பண்ணலாம், விழ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு 16ஆம் அதிகாரத்துல சாராளம்மாவை யூஸ் பண்றான். யாரை யூஸ் பண்றான்? 16:2 தோத்துறோம். ஆமா, ஒரு அக்கா என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க ஆண்டவரே, தோத்துறோம். 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் 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 என்ன வார்த்தை?
சரளம்மா சொல்றா, அத்தானு டார்லிங் ஐ லவ் யூ. குழந்தை பிறக்கிற மாதிரி தெரியல, வாக்குத்தத்தம் நடக்கிற மாதிரி தெரியல, ஆண்டவர் எங்க போனாருன்னு தெரியல. அவர் வாட்டுக்கு எப்பயாவது ஒருக்கா வருவாரு, உசு பேத்தி விட்டு கிளம்பிடுவாரு. இப்படியே போய்கிட்டு இருந்தா சரி வராது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, சொல்லு டார்லிங். இவரு தோத்துறேன். நம்ம வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருக்கல ஒரு பொண்ணு, ஆமா, எதையுமே கத்தட்ட கேட்டு கேட்டு செய்யற மனுஷன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கண்ணுங்காதம் வச்ச மாதிரி கம்முக்கமா முடிச்சுக்கிட்டான். யாரு? என்ன உங்க பைபிள்ல வேற மாதிரியா இருக்கு? என்னையும் ஒரு சைஸா வில்லத்தனமா பாக்குறிய? கல்யாணம் பண்ணிட்டானா இல்லையா? சாராள் பேச்ச கேட்டானா இல்லையா? சர்வ வல்லவர் பேச்ச கேட்கணுமா, சாராள் பேச்ச கேட்கணுமா? ஆளுகளை பாரு. செழிப்பாயிட்டாரா, தடுமாறிட்டாரா, விழுந்துட்டாரா? அல்லேலூயாவா? ஈசாக்கு வர வேண்டிய இடத்துல இஸ்மவேல் வந்துட்டானா? அல்லேலூயா சொல்லுங்க. 17 அதிகாரத்துல ஆண்டவர் வந்து பேசும்போது உத்தமனா இருன்னு சொல்றாரா? ஏன் சொல்றாரு நீ இப்ப புரியுதா? நான் நினைக்கிறேன் கேட்டிருப்பாரு, ஹர்ரா ஒருத்தன் டவுசரை போட்டு குறுக்கு முறுக்க ஓடுறான் அப்படின்னு கேட்டிருப்பாரு. யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட. நான் அப்படிதான் பைபிளை மெடிடேட் பண்ணுவேன். ஹர்ரா அவன் ஒருத்தன் குறுக்கு முறுக்க டவுசரோட அண்டரோட ஓடிட்டு இருக்கிறான். ஆபிரகாம் சொல்லிருப்பா, என் சாதனை. சாதனையா? யாரா அவன்? இஸ்மவேல். ஏலே அவன் லிஸ்ட்ல கிடையாதரா? அல்லே சொல்லுங்க. அப்பா என் ஸ்கிரிப்ட்ல அவன் கிடையாது. தோத்துறான். ஸ்கிரிப்ட்ல இல்லாதவன நீயா தனி ரூட் போட்டு களமிறக்கி இருக்க. There is no bypass way in the plan of God. தேவ திட்டத்துல பைபாஸுக்கு இடமே கிடையாது. ஒரே வழி, நேர் வழி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆபிரகாம் பிளஸ் சாராள் is equal to ஈசாக்கு. அதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆபிரகாம் பிளஸ் ஆகார் மேட்ச் ஆகாது, இஸ்மவேல் தான் வருவான். அல்லேலூயாவா? ஆமெனா? தேவ திட்டத்துல நம்ம போய்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவருக்காக தரிசனத்தோட போய்கிட்டு இருக்கும்போது, நம்மளை குழப்புறதுக்கு, நம்மளை தடுமாற பண்றதுக்கு, நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு, நம்மளை ஸ்லிப்பாக வைக்கிறதுக்கு சாத்தான் யார வேணாலும் யூஸ் பண்ணுவான். இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா நடக்காது, வேற ஒரு ரூட்ல போலாம் அப்படின்னு தான் சாராள் என்ன செய்றா? சொல்லி கொடுக்குறா. சர்ச்சுக்குள்ளே சில ஆள் இருக்கும், அப்படியே பாஸ்டர் பேசுறதே சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவர் பேசுறதே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரி வராது. நம்ம ஒரு தனி ரூட் போடுவோம், அப்பதான் நரகத்துக்கு போலாம். அவர் தசமம் ஆகும் பாரு. ஆமா, நம்ம அதெல்லாம் கொடுக்க வேணாம். 2 பேர் சொல்லும், தோத்துறோம். நான்லாம் எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன், நான் தசமமே கொடுக்கறது இல்லையே. இன்னும் ஒரு சில ஆள் இருக்கும், நான்லாம் பல வருஷமா வர்றோம், ஞானசானமே எடுக்கிறது இல்லையே. இன்னும் சில ஆள் சொல்லும், நானும் பல வருஷம் சர்ச்சுக்கு வர்றேன், எல்லா ஜெபத்துக்கும் அந்த ஜெபம் இந்த ஜெபம் அந்த ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை வருவேன், அப்படியே வந்தாலும் 2 பாட்டு முடிஞ்சதுக்கு பிறகுதான் வருவேன். அந்த சேர் தான், அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது ஏன் சேர், எனக்கு தான். அதுல உட்காருவேன். பிரசங்கம் பண்ணுவாரு, நான் சிரிக்க மாட்டேன், நான் ஆமேன்னு சொல்ல மாட்டேன், நான் அல்லேலூயா சொல்ல மாட்டேன், கடப்பாறைய முழுங்கின மாதிரி உட்காந்துருப்பேன். பிரசங்கம் முடிஞ்சதா பின்னங்கால் பெடதில் அடிக்க ஓடிக்கிட்டே இருப்பேன். இந்த தசவாங்க கொடுக்கறது, இந்த ஊழியத்துக்கு போறது, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது, அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. பரலோகம் வர்றது கூட நமக்கு செட்டே ஆகாது. அப்படின்னு சபைக்கு 4 டிக்கெட்டு இல்ல 2 டிக்கெட்டு இல்ல 1ஆவது இருக்கும். இப்ப அந்த 1 உங்க பக்கத்துல கூட உட்கார்ந்துருக்கும். அல்லேலூயாவா? ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு புகையை கிளப்பி விட்டு போவோம். தரிசனத்திற்கு எதிரா, வேத சத்தியத்துக்கு எதிரா உங்களை ட்விஸ்ட் பண்ண, உங்களை குழப்ப யார வேணாலும் சாத்தான் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். அல்லேலூயா சொல்லுங்க. பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தானே தேவன் சொன்னாரு. ஏதேன்ல சாப்பிடலாம்னு சொன்னான். ஒன்னு சொல்லட்டுமா? பிசாசை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி, அவன் கருப்பா இருப்பான், பல்லெல்லாம் பெருசா இருக்கும், தலைமுடியை விரிச்சு போட்டிருப்பான், எரும மாட்டு மேல ஏறி வருவான். அப்படிலாம் கிடையாது. அவன் நல்ல சுடிதாரோட வருவான், அவன் நல்ல புடவை கட்டிட்டு கூட வருவான், நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பான். உங்களை மட்டும் விட்டுருவோம் நினைக்கிறீங்களா? தோத்துறான். அவன் யார வேணாலும் யூஸ் பண்ணுவான். இப்ப ஒண்ணு சொல்றேன், எப்படி பிசாசை கண்டுபிடிக்கணும்னா, வசனத்திற்கு ஆப்போசிட்டா பேசுவான், அவன் தான் பிசாசு.
கர்த்தர் சொல்றதுக்கு எதிரா பேசுவான். அவன் தான் யாரு? பிசாசு. நம்மளை தடுமாற பண்ணுகிறவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. சிம்சோன் போய்கிட்டே இருக்கிறான், ஒரு இடத்துல வழி விலகி போனான். ஆமென் சொல்லுங்க. அப்போ யோனாவுக்கு ஆண்டவர் நினிவேவுக்கு போன்னு சொல்றாரு. அவன் வழி விலகி, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி அவன் தோத்துறான், தர்ஷீசுக்கு போனான். ஆமென் சொல்லுங்க. போற ட்ராக்ல நம்ம போயிட்டே இருக்கணும், அழைக்கப்பட்ட பாதையில போயிட்டே இருக்கணும். அதுல இருந்து நம்மளை டைவர்ட் பண்ண யார வேணாலும் யூஸ் பண்ணுவான். ஆதாம் ஏவாளும் நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஏவாள ட்ராக்ல இருந்து தோத்துறான், திசை திருப்புறதுக்கு பாம்பா வந்தானா? உங்க பைபிள்ல இருக்கா? சோத்துறான். அப்படியா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. வந்தா. இப்ப இன்னொன்னு கேட்கேன், ஏவாள டைவர்ட் பண்றதுக்கு, வீழ்த்துறதுக்கு பாம்பா வந்தான். ஆதாம டைவர்ட் பண்றதுக்கு, ஆதாம வீழ்த்துறதுக்கு பாம்பாவா வந்தான்? ஏவாளாகவே வந்தான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பழத்தை புடுங்கி தின்னு விட்டு பாதி பழம், மிச்ச பழம், எச்சப்பழம், அதை கொண்டு போய் அத்தான் செத்தான். நல்ல சொல்லுங்க. அப்போ சொல்லி காலி. ஆமென் சொல்லுங்க. அப்போ சாத்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி தான் வர்றான்னு கிடையாது. ஆமா, யார வேணாலும் பயன்படுத்துவான். நம்மளை தடுமாற பண்றீங்க. ஆபிரகாம் ரூட்டை தடுமாற பண்றதுக்கு யாரை யூஸ் பண்ணா? சாராள். ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கணும்? கிளவி கம்மிடுற, நான் பேச்சு பேசுற, நீ அழைச்சவர் நம்ம கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு. நம்மளை திரளா பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் பண்ணுவார். அப்படி ஒண்ணு விளைவிக்கங்க. அப்படி அவர் பண்ணலையா? விட்டுரு. நம்ம கேட்டோமா? நமக்கு சந்ததி வேணும்னு நம்ம கேட்டோமா? நமக்கு தரிசனம் வேணும்னு நம்ம கேட்டோமா? பெரிய ஜாதி ஆகணும்னு நம்ம கேட்டோமா? அவரா தானே தேடி வந்தாரு, அவரா தானே நம்மள்ட்ட பேசினாரு, அவர் தானே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான் அதை நிறைவேற்றுறதுக்கு ஃபீல் பண்ணணும். ஆண்டவரே ஆமென் சொன்னவங்களுக்கு நன்றி. புரியுதா நான் சொல்றது? வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான் அதை எப்படா நிறைவேற்றலாம், எப்ப நிறைவேற்றலாம் அப்படின்னு அவர் தான் யோசிக்கணும். நீ நானும் அவர் சித்தத்துக்கு விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துட்டு அமைதியா இருந்துட்டா போதும். நம்ம புதுசா பிளான் பண்ணுங்கிற அவசியம். இந்த பாரு சாராளு, ஐ லவ் யூ, யூ லவ் மீ. நமக்கு புள்ள வந்தா தோத்துறோம், வரலனாலும் தோத்துறோம். கொடுத்தவர் தான் யோசிக்கணும். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான் யோசிக்கணும். ஏன் நம்ம சைடு ரூட் போடணும்? ஏன் நாம் தடுமாறணும்? ஏன் நாம் தவறான ரூட் போடணும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கொடுக்கிற வரைக்கும் காத்திருப்போம். கொடுக்கலையா அவர் மடியில போய் இளைப்பாருவோம். அவர் தான் ஐயோ வாக்குத்தத்தம் கொடுத்தோமே, நிறைவேற்றாம விட்டோமேன்னு அவர் தான் ஃபீல் பண்ணணும். அவர் போய் சொல்ல, அவர் மனம் மாற, அவர் சொல்லியும் அவர் வாக்கு பண்ணியும் நிறைவேற்றாதிருப்பாரோ? வானமும் பூமியும் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம ஜெபத்துக்கு வரணுமா? வரணும். நம்ம பைபிள் படிக்கணுமா? படிக்கணும். நம்ம குடும்ப ஜெபம் பண்ணணுமா? பண்ணணும். நம்ம தசமம் கொடுக்கணுமா? கொடுக்கணும். நம்ம ஊழியம் செய்யணுமா? ஊழியம் செய்யணும். நம்ம சாட்சியா வாழணுமா? சாட்சியா வாழணும். நம்ம கர்த்தரை பார்க்கணுமா? கர்த்தரை பார்க்கணும். நம்ம டைவர்ட் ஆகவே, தடுமாறவே, நம்ம கவனத்தை இழுக்கிறதுக்கு ஒரு பச்சைக்கலை செங்கிச்சான் வரும், ஒரு மஞ்சக்கலை செங்கிச்சான் வரும், ஒரு எதிர் வீட்டு ஜன்னல் வரும், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வரும். நான் 20க்கு தான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. 60க்கும் சொல்றேன். ஒரு காலத்துல 20க்கு தான் பரிசுத்தத்தை பத்தி பிரசங்கம் பண்ணோம். இப்ப 20கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, 60க்கு தான் ரொம்ப மோசமா இருக்கு. 20 சொல்லுது பாஸ்டர், கொஞ்சம் 60ஐயும் பாருங்க. இல்லையாவா? இல்ல லைசன்ஸ் ஹோல்டரு, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சில ஆளுகளுக்கு கல்யாணம் ஆனதே மறந்துருக்கு. நம்ம தான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. பிரதர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிரதர், ஏக்கா உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குக்கா அப்படின்னு சிலருக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏசரத்தம் செய்யும் டைவர்ஷன் மாறுது. இந்த கூகுள் அக்கா இருக்கு பாரு, கூகுள் அக்கா, கோகிலாக்கா. நான் அது கோகிலாக்கான்னு பேர் வச்சிருக்கேன். கூகுள் அக்கா
கூகுள் மேப் அக்கா தோத்துறேன், நல்லா தான் கூட்டிட்டு போகும் தோத்துறேன். சில சமயம் என்ன நடக்குன்னு தெரியல, வெளில வெயில் அடிக்கும் தோத்துறான். அக்கா மண்டையில் வேற ஏதாவது வேலை செய்யுமான்னு தெரியல, டமார்னு டைவர்ஸனை மாற்றி ஒரு முட்டுச்சந்தில் ஒன்று நிப்பாட்டிடும். ஆமாம், மண்டையை பிச்சுக்கிட்டு எங்கடா ரோடு தோத்துறோம் அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயாவா? தோத்துறோம். அது மாதிரி நம்மளை குழப்புறதுக்கு, தடுமாற பண்ணுறதுக்கு, டைவர்ட் பண்ணுறதுக்கு, ஹாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆமாம், காலேஜுக்குள்ளே ஆள் இருக்கும், பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் ஆள் இருக்கும், காலேஜ் வாசல்லையும் ஆள் இருக்கும். அப்படி டூ வீலரோட வந்து நிற்கும், ஹாய் அப்படின்னு. பேய் அப்படின்னு சொல்லணும். அல்ல சொல்லுங்க அப்போ. என் வழி இயேசுவின் வழி, என்னை அழைச்சவர் பாதையில் தான் நான் போவேன், தரிசனத்தின் பாதையில தான் போவேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் ரூட்ல தான் போவேன். எனக்காக ஒரு எழுப்புதல் காத்திருக்கு, எனக்காக ஒரு பெருக்கம் காத்திருக்கு. நான் திரளாய் பெருகுவதற்கு அழைக்கப்பட்ட பாத்திரம். எனக்குன்னு ஒரு சபை, எனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், எனக்குன்னு ஒரு சபை உறவு, எனக்குன்னு பரிசுத்தாவியானவர், எனக்குன்னு சத்தியம், என்னை வழி நடத்துகிற வசனம், என்னை வழி நடத்துகிற ஆவியானவர். அந்த பாதையில தான் நான் போவேன். தடுமாற மாட்டேன், தடுமாற மாட்டேன், தடுமாற மாட்டேன். அல்லேலூயாவா? யோசேப்பை டைவர்ட் பண்றதுக்கு ஒரு போத்திபார் மனைவி வந்தாளா? அதிகாரம் 39 அதிகாரத்துல தோத்துறான். டெய்லியும் அந்த யோசேப்பை படாத பாடுபடுத்துவாளா அந்த கிழவி. அல்லேலூயாவா? பொன்னான வாய்ப்பு போனால் வராது, பொன்னான வாய்ப்பு போனால் வராது. அட போ டாஸ். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. 12ஆம் வசனம் சொல்லுது, அவன் வஸ்திரத்தை பிடித்தாளாம். 39:12 யோசேப்பு வஸ்திரத்தை பிடித்தாளா. நம்மளே வச்சுக்கோ, நானு பிச்சுக்கோ, ஏரியாவில் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன், ஓடிட்டான். கையை உயர்த்தியாமே. அல்லேலூயா. தடுமாற பண்ணுகிறவைகளையும் தாண்டி உன்னை திரளாய் பெருக பண்ணுவே. முதல்ல என்ன சொன்னாரு? டைம் முடிஞ்சிட்டு தோத்துறா, நம்ம ஜெபிக்க போறோம் தோத்துறோம். முதல்ல என்ன சொன்னாரு? தளர பண்ணுகிறவைகளை. ரெண்டாவது என்ன சொன்னாரு? ஐயா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? தோத்துறோம். அவர் தலையாட்டுறதே எனக்கு தெரியுது தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் வந்த பிறகும் ஒரு 15 நிமிடங்கள் திருடப்பட்டது. அல்லே சொல்லுங்க. அப்போ நினைச்சா கோர்ட்ல கேஸ் கூட போடலாம். அல்லே சொல்லுங்க. சரி இருங்க, ஒரு 5 நிமிஷம் நான் முடிக்கிறேன். அந்த கடைசி பாயிண்ட் என்ன சொன்னேன்? தடை பண்ணுகிறவர்களை தாண்டி. அல்லேலூயா. உன்னை மிகவும் திரளா. ஆமா, அப்ப ஆபிரகாம் தப்பு பண்ணிட்டாரு. ஆகார அவர் சேர்த்துக்கிட்டாரு, இஸ்மவேலை பிறப்பிச்சிட்டாரு. ஆண்டவர் லிஸ்ட்லயே அது கிடையாதுதான். தடுமாறிட்டாரு, தவறி போயிட்டாரு, வேற ரூட்ல போயிட்டாரு. அப்படிங்கிறதுக்காக போ, நீ தேவையில்லை தோத்துறோம், நான் வேற ஒரு ஆளை பார்த்துக்கிறேன். அவர் இல்லை நம்ம அப்பா. திரும்பவும் வர்றாரு, அகைன் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ தான் எனக்கு வேணும். நீ என்னை விட்டு போயிடலாம், ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் லிஸ்ட்ல நிறைய பேரை வச்சிருக்க, ஆனா என் லிஸ்ட்ல நீ மட்டும்தான் இருக்க. ஆபிரகாம் லிஸ்ட்ல நீ நிறைய பேர் வச்சிருக்க. அல்லேலூயாவா? உன் கான்டாக்ட்ல ஐயோ 1000, 1500, 2000 இருக்கு. அல்லே சொல்லுங்க. உன் இன்ஸ்டாகிராம்ல ஐயோ சோஸ்தரம். ஆமா, போனே தாங்க மாட்டேங்குது, லோடு தோத்துறான், அவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு. அல்லே சொல்லுங்க. ஆனா என் லிஸ்ட்ல நீ மட்டும்தான் இருக்க. அதுல அழகா கண்ணாடி போட்டிருக்க. அல்லே சொல்லுங்க. நல்லவர் தானே? எத்தனை நல்லவர் பாருங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இப்படி ட்ராக்கே மாத்திட்டு வேற ஒரு ரூட்டை போட்டு ஜென்ரேஷன் புதுசா கிரியேட் பண்ணிட்டான். தோத்துறான். இங்க ஒருத்தன் டவுசரை போட்டுக்கிட்டு இஸ்மவேல் நான் தான்டா வாரிசுன்றான். கொன்னுடும் கொதோலை நெரிச்சு தோத்துறான். என் வாரிசு, என் சந்ததி, நான் பிளான் பண்ணவன் ஈசாக்கு, அது சாராள் மூலம்தான். ஆமெனா? என் மொபைல்ல உன் பேரு மட்டும்தான். இன்னைக்கு ராத்திரில இதை நீங்க நினைச்சீங்கனாலே உங்களுக்கு தூக்கம் வராது. அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும்னு தோணும், அவரை கட்டி பிடிக்கணும்னு தோணும், அவருக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணும். அத்தனை நல்ல தகப்பன் நம்ம ஆண்டவர். இப்ப முடிக்கணும் பிரசங்கத்தை. 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து குறிச்சுக்குங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம்
1, 2, 3 வசனங்களை குறிச்சுக்குங்க. இப்ப என்ன பாருங்க. ஆமா, கரெக்டா இன்னும் தோத்திரம் 9:15 நான் முடிச்சிருவேன். அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன கவனிங்க. தோத்திரம் அந்த 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்னன்னா, பார்வோன் சாராளமாவை தூக்கிட்டு போயிருவான். 20ஆம் அதிகாரத்தில் என்னன்னா, அபிமெலேக்கு சாராளமாவை தூக்கிட்டு போயிருவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க பைபிள்ல இருக்கா? அல்ல சொல்லுங்க. அப்போ தரிசனம் நிறைவேறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய தடை. எதிரிகள் சத்துருக்கள் அவன் பார்வோன் எகிப்திய ராஜா, அவன் அபிமெலேக்கு கேராரின் ராஜா, பெலிஸ்திய ராஜா, ஒரு பிரதேசத்து ராஜா தரிசனத்தின் பாத்திரத்தை, தரிசனத்தின் சாராள தூக்கிட்டு போயிடுவான். அதுல அவங்க தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்றதை விட இந்த பெருசுக 2 தான் காரணமே. நீங்க போயிட்டு வாங்க. அல்லேலூயாவா? என்ன உட்காண்டிய? சரி, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு போக மனசு இல்லை. அல்லேலூயா. நான் தான் 9 முடிச்சிருவேன்ட்டால. அல்லேலூயாவா? கவனிங்க. தோத்துறோம். அத மாமா அவங்க தூக்கிட்டு போனா நல்லா கவனிக்கணும். ஏன்னா சொல்ற ஆங்கிள் கேட்கணும். சத்துரு தூக்கிட்டு போனாங்கிறத விட இவ சம்மதிச்சு தான் போயிருப்பா. அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆபிரகாம் சொல்லுவாரு, நீ கிழவியா இருந்தாலும் அழகா இருக்க. இப்ப பார்வோனோ இல்ல அபிமெலேக்கோ வந்தா கேட்பான், என்ன புருஷன்னு சொன்னீங்கன்னா என்ன கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். என்ன சகோதரன் சொன்னீங்கன்னா என்ன உசுரோட வச்சுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். 2லுமே உன்னை தூக்கிட்டு போயிடுவான் தான். ஆனா புருஷன் சொன்னீங்கன்னா நான் மறுக்கையா செத்து போயிடுவேன், கொண்டுடுவான். சகோதரன் சொன்னீங்கன்னா என்ன உசுரோட வச்சுட்டு உன்னை எடுத்துட்டு போயிடுவான். அப்போ சாராளம்மாவும் அவ என்ன சொல்லியிருக்கணும், யோ உமக்கெல்லாம் ஒரு மீச கேடாயா, தரிசனத்தோட தானே நம்ம வந்திருக்கிறோம், நம்ம கூட தேவன் இருக்கிறார் இல்லையா, அவன் யாரியா அபிமெலேக்கு, அவன் யாரு பார்வோன், நம்ம தேவன் பெரியவர் இல்லையா, சர்வ வல்லவர் இல்லையா, அவன் கையில நம்மளை ஒப்பு கொடுத்துருவாரா, எதிரி கையில நம்மளை ஒப்பு கொடுத்துருவாரா? இப்படி பயந்துகிட்டு பேசுறீரு, நான் கிளம்பி போகணுமா அவன் கூட? வரட்டும், அவனை முதல்ல போடுறேன், 2வது உம்மை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சாராளம்மா என்ன செஞ்சிருக்கணும், சொல்லி இருக்கணும். ஆனா சாராளம்மா ஓவர் லவ் யார் மேல? ஆபிரகாம் மேல. அப்படின்னு அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பி எங்க போயிடுச்சு சொல்லுங்க. நல்லா நீங்க அந்த அதிகாரங்கள் ஃபுல்லா படிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப தேவ திட்டத்துக்கு சாராளம்மா ஐ ஆம் நாட் ஓகே, ஐ ஆம் நாட் ஓகே, எனக்கு வயதாயிடுச்சு, என்னால முடியாது, சந்ததியை பிறப்பிக்க வாய்ப்பு இல்லை, நீங்க வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கோங்க, ஆகாரம் வச்சு தேவ திட்டம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொன்ன அம்மா அபிமெலேக்கின் திட்டத்துக்கு மட்டும், பார்வோனின் திட்டத்துக்கு மட்டும் ஐ ஆம் டபுள் ஓகேன்ட்டு போறா. இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட யோசிங்க. தேவனுடைய திட்டம் ஆராதனைக்கு வர்றது, ஜெபத்துக்கு வர்றது, பைபிள் படிக்கிறது, ஊழியம் செய்யறதுக்கு 1008 சாக்குகளை சொல்றோம். நான் பலவீனமா இருக்கேன், என்னால முடியாது, இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரம் வர்றேன், என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா, கல்யாணம் வச்சுட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல ஃபங்க்ஷன், அப்படி இப்படின்னு காரணம் சொல்லிட்டு கர்த்தருடைய காரியத்துக்கு மட்டும் காரணம் சொல்லிட்டு தப்பிக்கிறோம். ஆனா அதுவே ஒரு சொந்தக்காரன் ஃபங்க்ஷன் வைக்கட்டும், ஒரு கல்யாணம் வைக்கட்டும், ஒரு காதுகுத்து வைக்கட்டும், அங்க ஒரு பிரியாணி போடட்டும், கர்த்தருக்கு சோத்திரம், அப்படி இப்படின்னு டெவலப் பண்ணி குளிக்கிறோமோ குளிக்கலையோ சோத்திரம், அப்படியே ட்ரெஸ்ஸை பண்ணி மேக்கப் பண்ணி சிக்கு புக்கு சக்கு புக்குன்னு அங்க போய் என்ன செய்றோம், நிக்கிறோம். சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப நம்மளை உசுரோட வச்சிருக்கிறது தேவன், சோறு போடுறது தேவன், வாழ வச்சிருக்கிறது தேவன், ரட்சிச்சது தேவன், வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறது தேவன், கொரோனாவில் போட்டு தள்ளாம நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறது தேவன். அவர் ஆராதிக்க காரணம் சொல்ற, அவர் சர்ச்சுக்கு வர காரணம் சொல்ற, ஜெபத்துக்கு வர காரணம் சொல்ற, ஐ ஆம் நாட் ஓகே, ஐ ஆம் நாட் ஓகே அப்படின்ற. ஆனா கல்யாணம் ஒருத்தன் வச்சா டபுள் ஓகே, பிரியாணியா டபுள் ஓகே, காலையில் ஒரு ஃபங்க்ஷன், சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷனா ட்ரிபிள் ஓகே அப்படின்ட்டு போற. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயாவா? தரிசனத்தில் நிற்க வேண்டிய சாராள், ஆபிரகாமோடு நிற்க வேண்டிய சாராள் அபிமெலேக்கோடு நின்று கொண்டிருக்கிறாள். ஆபிரகாமின் வீட்டில் இருக்க வேண்டிய சாராள் அபிமெலேக்கின் வீட்டில் நின்று கொண்டிருக்கிறாள். எப்படி தரிசனம் நடக்கும்? எப்படி தரிசனம் நிறைவேறும்? எப்படி ஈசாக்கு வர முடியும்? எப்படி சந்ததி வர முடியும்? தடையல்லவா? தரிசனத்துக்கு இது மிகப்பெரிய
தடையல்லவா. அல்ல சொல்லுங்க அப்போ. இன்னைக்கு நாமளும் சபையோட தேவ திட்டத்தோட தரிசனத்தோட அழைப்போட வாக்குத்தத்தத்தோட ஊழியக்காரரோட சபை மக்களோட இணைந்து கரம் கோர்த்து நிற்க வேண்டிய நாம் இன்னைக்கு உலகத்தோட உலகத்தார்களோட மனிதர்களோட பணத்தோட உலக ஆசையோட ஃபங்க்ஷன் 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 எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஃபங்க்ஷன் இப்படியே போய்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா. நீங்க 20:3 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 20:3. தேவன் கிளம்பி அபிமெலேக்கு வீட்டுக்கு போயிட்டார். எங்க போயிட்டாரு? அபிமெலேக்கு வீட்டுக்கு. சரளமா அங்க இருக்கா. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நீ ஏன் திட்டத்துக்கு முடியாதுன்ற உலக காரியத்துக்கு ஓடி போற போ அப்படின்னு சொல்லிருக்கலாம். நோ 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 நோ. அங்க போயிட்டார். அபிமெலேக்கு கிட்ட சொல்றாரு, அவளை தொட்ட செத்த. அவ யாருக்குரியவ? எனக்குரியவ, என்னுடைய திட்டத்திற்குரியவள், என் தரிசனத்திற்குரியவள். அவளை திரளா பெருக பண்ண போறேன். அவள் ஜாதிகளுக்கு தாய். அவளுக்கு தீங்கிழைக்க விட மாட்டேன். அபிமெலேக்கு வட்டத்துக்குள்ள அவ சிக்கிக்கிட்டு இருந்தாலும் அவளை விடுதலையாக்கி அவளை ரிலீஸ் பண்ணி அவளை கொண்டு வந்து தடை பண்ணுகிறவர்களையும் தாண்டி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். நல்லவர் நல்லவர், நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். தளர பண்ணுகிறவைகளை தாண்டி தடுமாற பண்ணுகிறவைகளை தாண்டி தடை பண்ணுகிறவைகளை தாண்டி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை அழைச்சதா, உன்னை முன்குறிச்சதா, உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். உன்னை விடமாட்டேன். நீ எனக்கானவன், நீ எனக்கானவள். உன் குடும்பம் என் குடும்பம், என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், அழைக்கப்பட்ட குடும்பம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பம். நான் வார்த்தையை சொல்லிட்டேன். உன்னை யாரு கையிலையும் விடமாட்டேன். பிசாசு கையில விடமாட்டேன், உலகத்தார் கையில விடமாட்டேன், அபிமெலேக்கின் கையில விடமாட்டேன், பலவீனத்துல விடமாட்டேன், சோர்வுல விடமாட்டேன், தளர்வுல விடமாட்டேன். உன்னை விடுவிப்பேன். நீ எனக்கு வேணும், என் திட்டத்துக்கு வேணும். இப்பவே உன்னை விடுவிக்கிற வல்லமை இறங்கி வருது. உன்னை பலப்படுத்துகிற வல்லமை இறங்கி வருது. உன்னை அபிஷேகிக்கிற வல்லமை இறங்கி வருது. பெற்றுக்கொள் என் பலனை, பெற்றுக்கொள் என் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் என் வல்லமையை. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.